தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கூகுளில் இடியட் என்று தேடினால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் புகைப்படம் வருவது குறித்து கூகுள் CEO சுந்தர் பிச்சை விளக்கம் கொடுத்துள்ளார். கூகுள் சர்ச் என்ஜினில் ஏதாவது ஒன்றை பற்றி தேடும்போது சரியான அல்லது அதற்கு நெருக்கமான முடிவுகளை காட்டுகிறது. ஆனால் அதை பட்டியலிடுவதில் ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அது கூகுள் சர்ச் முடிவுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கூகுள் தளத்தில் யாராவது இடியட் என்று தேடினால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் புகைப்படங்கள் வரிசையாக வந்தன. இது தொடர்பாக விளக்கம் கொடுக்குமாறு கூகுள் CEO சுந்தர் பிச்சை அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போது அவரிடம் சர்ச் என்ஜின் எப்படி செயல்படுகிறது, இத்தகைய தவறு எப்படி ஏற்பட்டது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு கூகுளில் எந்த தேடுதல் முடிவுகளும் மனிதர்களால் வெளியிடப்படுவது இல்லை. ஏற்கனவே இணையத்தில் இருக்கும் புகைப்படம் மற்றும் அதோடு இணைக்கப்பட்ட வார்த்தைகளை கூகுள் ஸ்கேன் செய்து முடிவுகளை பட்டியலிடுகிறது. இணையத்தில் மக்கள் அதிகமாக எதை பதிவிடுகிறார்களோ, எதை தேடுகிறார்களோ அதன் அடிப்படையில்தான் முடிவுகள் அமைகின்றன. ட்ரம்ப் புகைப்படத்துடன் இடியட் என்ற வார்த்தை இணைக்கப்பட்டு பதிவிடும்போது அது கூகுள் தேடலில் முடிவாக கிடைக்கிறது என்று சுந்தர் பிச்சை விளக்கினார். அதை கேட்ட நீதிபதி, அப்போது துறைக்கு பின்னால் ஒருவர் இருந்து அனைத்தையும் இயக்குவது இல்லையா என்று கிண்டலாக கேள்வி எழுப்பினார். அதற்கு சென்ற ஆண்டு மட்டும் 3 லட்சம் கோடி தேடுதல் கூகுளில் நடந்துள்ளது என, அவற்றையெல்லாம் மனிதர்கள் தேடி எடுத்து முடிவுகளை கொடுக்க முடியாது என்றும் சுந்தர் பிச்சை பதிலளித்தார்.